ஹாய் சலோமி, வெல்கம் டு ஃப்ரெஷ் கைட். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் கைட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட பேரண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். Okay, hi, I'm Salomi. So I completed 12th graduate in 2024. Okay. நான் வந்து சேலமில் தான் இருந்து வந்து கடலூரில் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன், ஃப்ரெஷ் கைட் இன்ஸ்டியூட். ஸோ இதனோட பேரண்ட். ஓகே, ஹாய் சார். சார், உங்களோட ஃப்ரெஷ் கைட்டில் பொண்ணை வந்து 12th அப்புறம் சேர்த்துருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் ஃப்ரெஷ் கைட் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் அவங்க பசங்களை 12th முடிச்சு சேர்ப்பாங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வணக்கங்க. நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம், மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தோம். அப்படி இருக்கும்போது காலேஜஸ்லாம் தேடி பார்க்கும்போது அங்கே வந்து சரியான ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னா நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அங்கே காலேஜஸ்லாம் போகும்போது தியரியாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. மனப்பாடம் பண்ணி அதை கற்றுக்கொண்டு மைண்டில் வச்சுக்கிறது தான் தெரியுது. இப்போ இதுக்காக 4 வருஷம் மட்டுமில்லை, அதுக்கு மேலேயும் மேற்கொண்டு படிக்க வேண்டியது இருக்குது. நிறைய செலவு பண்ணணும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நான். இப்படி புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிற யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக அதாவது சார் வந்து பாலா சாருங்கிற ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதை பேசும்போது கேட்குறது என்னுடைய மைண்டு, நான் யோசிக்கிற திங்கிங் அப்படியே அவர் பேசிகிட்டு இருந்தார். அதை கேட்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து பாப்பாக்கிட்ட வீட்டிலலாம் பேசணும். அதை பேசிட்டு வந்து பாப்பாட்ட சொல்லும்போது, என்னம்மா செய்கிற, காலேஜ் போய் படித்தாக்கா டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, அந்த அளவுக்கு மணி செலவு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தகுதியும் இல்லை. அப்படி படித்தாலும் அதுக்கான சரியான ஒரு வேலை வாய்ப்புக்கு போக முடியுமாங்கிறது உறுதி இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து காலேஜ் படிக்கணும், டிகிரி வேணும். அதுக்காக என்ன செய்யலாம்னா ஒரு ஆன்லைன் மூலமாக ஒரு டிகிரி போட்டுக்கிட்டு கரஸ்பாண்டில் போட்டுக்கிட்டு அந்த 4 வருஷத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாப்பாட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிரிஸ்கேட்டில் போய் ஜாயின் ஆகி ஒரு 8 மந்த் ஆகுது. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வந்து அதுக்கு மேலேயும் படிக்கிறவங்ககிட்ட இல்லாத ஒரு நாலேஜ் வந்து பார்க்குறேன். கிளாஸ் எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு +2 படித்த பொண்ணு கிளாஸ் எடுக்குது. இப்போ அந்தளவுக்கு ஒரு க்ரோத்து, நல்ல ஒரு ரொம்ப சந்தோஷமாகுது எங்களுக்கு. அப்போ ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பாப்பாவுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு 30-40 40,000 பக்கம் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போவே இருக்குது. அதனால் எனக்கு இது பணம் முக்கியம் இல்லை, டைம் இருக்குது. அதனால் என்ன செய்யலான்ட்டாக்கா இன்னும் 1-2 வருஷமோடு என்ன செய்யட்டும், நல்ல ஒரு க்ரோத் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் பாப்பாவை தொடர்ந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆரம்பத்தில் +2 முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு பயங்கர குழப்பத்தில் இருந்தோம். ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அடுத்தது பையன் ஒருத்தர் +2 முடிச்சிருக்கிறான். அவனையும் இதே ரூட்டில் தான் கொண்டு போவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங்.